ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் எருதும் சிறிதளவு நிலமும் மட்டுமே இருந்தது. தினமும் வெயிலில் கடுமையாக உழைத்தாலும் அவன் குடும்பத்திற்கு தேவையான உணவுக்கே போதுமான அளவில்தான் சம்பாதிக்க முடிந்தது. ஒரு நாள் காலை ராமு தனது நிலத்தில் ஏற்கொண்டு உழுது கொண்டிருந்தான். கடவுளே, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். இந்த வருஷமாவது நல்ல விளைச்சல் கிடைக்கணும் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டான். அப்போது திடீரென்று மண்ணுக்குள் இருந்து ஒரு பொருள் தென்பட்டது. அதை திறந்து பார்த்தபோது உள்ளே சில தங்க நாணயங்கள் இருந்தன. ராமு அதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னான். அந்த தங்க நாணயங்களை வைத்து ராமு நல்ல விதைகள் மற்றும் ஒரு டிராக்டர் வாங்கினான். தனது கிணற்றை சரி செய்தான். நிலத்தை நன்றாக உழுது விதை போட்டான். சில மாதங்களில் அவன் வயலில் பச்சை பசேலென்று அழகாக பயிர்கள் வளர்ந்தன. ஒரு நாள் அவன் மனைவி வயலை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னாள், என்னங்க, இந்த வருஷம் நம்ம வயல் பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த வருடம் மிகச்சிறந்த அறுவடை கிடைத்தது. ராமு அந்த தானியங்களை சந்தையில் விற்றான். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்தான். பிறகு மேலும் நிலம் வாங்கி விவசாயம் செய்தான். பல ஆண்டுகள் கழித்து ராமு அந்த கிராமத்தின் மிக பணக்கார மனிதர்களில் ஒருவனாக மாறினான். ஆனால் அவன் தனது பழைய வாழ்க்கையை மறக்கவில்லை. அவன் தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் உதவி செய்தான். நாம் கடினமாக உழைத்தால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்மை தேடி வரும்.